வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட அந்த டிவோர்ஸ் விஷயம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சங்கீதா தரப்புலேருந்து சொல்லப்பட்டாலும் இன்னும் விஜய் தரப்புலேருந்து இந்த விஷயம் அஃபீஷியலாக எதுவும் பேசப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் மகளிர் தினத்தப்போ எனக்காக நீங்கள் யாரும் ஹர்ட் ஆகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் ஹர்ட் ஆனால் நான் உடஞ்சிடுவேன். நான் உடஞ்சிட்டா இந்த தேர்தலில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எனக்காக நீங்கள் எவ்வளோ தாங்குறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ப்ளீஸ் என் கூட இந்த தடவை உறுதுணையாக நில்லுங்க. ஏன்னா இந்த டைமை நம்ம விட்டுட்டா மறுபடியும் அடுத்த 5 வருஷம் நம்ம அடிமையாகவே இருக்கணும். ப்ளீஸ் என் கூட இந்த தடவை சப்போர்ட்டாக மன உறுதியோடு நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அந்த மார்ச் 8 பேசின விஷயங்கள் வைரலாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரமலான் கொண்டாட்டத்தில் கூட விஜய் என்னை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் தயவுசெய்து சொல்லிடுங்க ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்னை பற்றி பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா நான் அதை தடுக்க மாட்டேன். நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். அது மட்டும் கிடையாது, என்னுடைய இந்த விஷயங்கள் ஃபேமிலி விஷயத்தில் இருந்து பப்ளிக் விஷயம் வரல எவ்வளோ போய் சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே ஆட்டம் கோல் என் பக்கம் இருக்குது. நான் அதை எந்த மாதிரி அழகாக கோல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைலண்ட்டாக சொல்லியிருந்தாரு. மேபி அவர் சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இதில் ஒரு முக்கியமான விஷயமா அவர் என்ன பார்க்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே தாவேகா கட்சியோட சட்டத்தரப்பை என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை ஹியரிங் வரைக்கும் கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக, இரண்டாவது கட்டமாக இதை ஒன்று சமாதானமாக பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பெரிய ஒரு ட்விஸ்ட் தான் இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸில் திரும்பி இருக்குது. இது மொத்த இணையதளத்தையே சர்ச்சைக்குள்ள ஆக்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சங்கீதா விஜய் இந்த விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணும்போதே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை கொண்டும் மீடியா இதில் நுழையக்கூடாது. இங்கே நடக்கிற எந்த விவாதம் அது ஆர்குமெண்ட் எதுவுமே மீடியா தரப்புக்கு போகக்கூடாது. ரொம்ப ப்ரைவேட்டாக தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனுவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கிற அந்த குடும்ப வழக்குகள் வெளியில் தெரியக்கூடாதான். அது வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கன்சர்ன் சீலோட இருக்கிற அந்த கோர்ட் இது நோட்டீஸ் வெளியில் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் யாரோ ஒரு தரப்பு அது விமனாக இருக்கலாம் இல்லை மென்னாக இருக்கலாம், எந்த தரப்புலையாவது ரொம்பவும் அஃபீஷியலாக அந்த இதை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் வெளியில் போகணும். ஸோ இப்போ சங்கீதா விஜய் ஃபைல் பண்ணின அந்த மனு எப்படி எப்படி பொதுவெளிக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் தரப்பு ரொம்பவும் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாமளும் இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தரப்போட ரொம்ப மூத்த வழக்கறிஞரான ஆதித்ய சோழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மனுவை பற்றின முழு விவரத்தையும் எடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, எந்த சைடில் இருந்து இந்த விஷயம் மீடியாவுக்கு லீக் ஆகிருக்கு, யார் ரிலீஸ் பண்ணலாம், யார் ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணலாம். ஏன்னா இப்போ பப்ளிக்கில் ரொம்பவும் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிற விஜய் மேலே இவ்வளோ ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின அந்த சோர்ஸ் எங்கே ட்ரிகர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அலசி ஆராயறதுக்காக அவர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை போட்டு கோர்ட்டில் இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்லேருந்து இந்த விஷயத்தை செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றி விட்டுருக்காங்க. அந்த அமர்வு நீதிபதி சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வழக்கை விசாரித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு கோர்ட் சைட்லேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தோ எந்த அஃபீஷியலான ஒரு இதில் இருந்துமே இது ரிலீஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது கோர்ட்டோட கன்சர்ன் சீல் இல்லாமையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அஃபீஷியல் சீல், அதாவது அரசாங்கத்தோட அஃபீஷியல் சீல் இல்லாமல் தான் இந்த விஷயம் பப்ளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மேபி இதை ரிலீஸ் பண்ணினது சங்கீதா தரப்பாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த கேஸை ஃபைல் பண்ணினதும் சங்கீதா தரப்பு தான், அதை ரிலீஸ் பண்ணி இதை பெரிய சர்ச்சைக்குள்ள ஆக்கினதும் அந்த சங்கீதா தரப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே விஜய் அமைதியாக இருந்த ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்குமே சரியாக விழுந்திருக்குது. இந்த 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 விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னுடைய ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணிப்பேன். அது மட்டும் கிடையாது, இந்த அவங்க சொன்ன மனுவில் மென்ஷன் பண்ண விஷயங்களாகட்டும், ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கு எதுக்குமே ஒரு தடவை கூட விஜய் ரிப்ளை பண்ணலை.
அதை பத்தின விளக்கமும் அவங்களுடைய மகளிர் குழுவுக்காகட்டும், இல்ல டிவிகே நிர்வாகிகளாகட்டும், இல்ல விசிறிகளுக்காகட்டும் யாருக்கிட்டயுமே குடுக்கல. ஸோ வந்து தாவேகாவோட அந்த கட்சி தரப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சட்ட வக்கீல வச்சு ரொம்ப கிளவரா இந்த கேம ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இத பத்தி பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணி, அவருக்கு இப்படி ஒரு பேரு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆதித்ய சோழன் அந்த வழக்கறிஞர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி அதாவது தன்னுடைய மகன், அப்புறம் சங்கீதா இவங்கள வந்து ரீசென்ட்டா விஜய் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அந்த இதுல வந்து இந்த விஷயத்த இப்போதைக்கு விட்டுறலாம். எலக்ஷன் முடிஞ்சு இந்த விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து மொத்த ஃபேமிலியும் சரி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி இந்த மனுவுல கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீவனாம்சம் தான். அந்த ஜீவனாம்சத்த மேபி ஒண்ணு டிவோர்ஸ நிறுத்தணும், இல்ல ஜீவனாம்சத்த முறைப்படி அவங்களுக்கு குடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் திங் இது 2ல அவங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நாம இத எலக்ஷனுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற முடிவ சங்கீதா விஜயோட ஃபேமிலி ஆகட்டும், இல்ல அவங்களுடைய பசங்களாகட்டும் ஏத்துருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால வைரலா போயிட்டுருக்கு. இப்ப ரீசென்ட்டா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல சொத்துக்கள வந்து விஜய் வந்து வித்திருக்கிறாரு. அதாவது அவருடைய வடபழனியில இருக்க ஜேஎஸ் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொத்துக்கள கிட்டத்தட்ட 40 கோடி, 30 கோடிக்கு இந்த மாரி வித்து தள்ளியிருக்காரு. அது வந்து அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில வாங்குன சொத்து. அதாவது நான் ஆரம்ப காலத்தில வாங்குன சொத்துக்கள். அதுக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க 2 பேர் பேர்ல இருக்கிற எந்த சொத்தையுமே நான் இதுவரைக்கும் விக்கல. அப்படிங்கிற மாரி அதுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுத்திருக்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ரைட் டூ இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ட போட்டு இந்த விஷயத்த மேபி டிவிகேவோட கட்சி தரப்பு முழுசா அலசி ஆராயாம போயிருந்தா, இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பின்புலம் என்ன அப்படிங்கிறது தெரியாம போயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி சங்கீதாவோட பேரண்ட்ஸே இந்த விஷயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் இந்த விஷயத்த அவங்க இந்த மனுவ அப்ளை பண்ண மேபி சங்கீதா மனுவ அப்ளை பண்ணும்போது அவங்க அதில மென்ஷன் பண்ணியிருந்த விஷயங்கள் அதாவது இது ரொம்ப பிரைவேட்டா தான் இருக்கணும். மீடியாவோட பார்வைக்கு இது போகக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் படி அவங்க நடந்திருந்தாலும், இது அஃபிஷியலான இந்த விஷயத்த அன்அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணது. அதாவது இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆக போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்த அன்அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணது மேபி சங்கீதாவோட பேரண்ட்ஸா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து விஜய் மேல ரொம்ப கோவமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும், தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கைக்கு அவங்க பதிலடி குடுக்கறதுக்காக தான் லண்டன்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நெறைய கருத்துக்களும் இப்போ சோஷியல் மீடியால போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆயிடுச்சு. சாதாரண கணவன் மனைவி விவாகரத்த இந்த தடவ அதாவது ரொம்ப ஒரு பப்ளிக் விஷயமா மாத்துனது வந்து யாரோ ஒரு தரப்பு தான் இத பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாவேகா கட்சியோட மூத்த வழக்கறிஞரான ஆதித்ய சோழன் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பப்ளிக்ல ஒரு இமேஜோட இருக்கிற பெர்சனுக்கு வேணும்னே களங்கம் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கும் சங்கீதா விஜய்க்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னாலும், அவங்க பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தர் பண்ற இந்த வேலைகள் தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த விமர்சனம் அதாவது ஒரு விவாகரத்து விமர்சனக்குள்ள ஆகுறதுக்கு அளவுக்கு போனதுக்கு காரணம் அவங்களுடைய பின்னாடி இருந்து யாரோ செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க.